குட்டி ஆரஞ்சு ஜூஸ் புரிஞ்சாச்சு இல்லையா? அது வந்து இப்போது ஃபில்டர் பண்ணிக்கலாம். பாரு குட்டி குட்டி பழத்தில் எவ்வளோ பெரிய பெரிய கொட்டை. ஆரஞ்சு தோல்லாம் இங்கே அங்கே இருக்கு. இந்த ஆரஞ்சு தோல் எடுத்துட்டு வா. ஸோ இந்த தோல்லாம் வேஸ்ட் பண்ணாமல் இதை நம்ம காய வச்சு இதை வச்சு என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். பவுடர் பண்ணி மெடிசினல் வேல்யூ ஜாஸ்தி. இதை வச்சு மெஷரிங் கப்பில் மெஷர் பண்ணிக்கோங்க. ஒரு டம்ளர் நாங்கள் எடுத்துருக்கோம். நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி மெஷர் பண்ணிக்கோங்க. த்ரீ கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். ஓகே, கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் தான் யூஸ் பண்ணோம். இன்னும் பாதி ஃப்ரூட்ஸ் அப்படியே இருக்குது. நாங்கள் பாதி ஃப்ரூட்ஸ் தான் யூஸ் பண்ணிடுவோம். பாதி ஃப்ரூட்ஸ் அப்படியே இருக்குது. அதை காமிக்கவா? இன்னும் இவ்வளோ இருக்குது. இது வந்து நாளைக்கு இதை வச்சு ஹெல்தி ஸ்குவாஷ் பார்ப்போம். இப்போ வந்து நம்ம யூஸ் பண்ணுற போடுறது பாதி ஆரஞ்சஸ் தான். அதில் வந்து சுகர் போட்டு நார்மல் ஸ்குவாஷ் இந்த கடையிலலாம் கிடைக்குதுல்ல அந்த மாதிரி. ஓகே, ஒரு டம்ளர் ஜூஸுக்கு 2 டம்ளர் சக்கரை, 1 டம்ளர் தண்ணி. ஓகே, சீட்ஸும் நம்ம எடுத்து வச்சுருக்கோம். இதை வச்சு என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். ஒரு தோல் ஜூஸ் எல்லாமே வேஸ்ட் பண்ணாமல் எல்லாத்துலேயுமே இதை பண்ண போகிறோம். ஸோ ஒரு அப்போ 3 டம்ளர் ஜூஸ் இருக்கா, 3 டம்ளர் தண்ணி. ஓகேவா? கொஞ்சம் ஜாஸ்தி இருந்ததுல கொஞ்சம் 3 டம்ளர் தண்ணி. ஓகேவா? ஓகே, இப்போ 3 டம்ளர் ஜூஸ்க்கு 6 டம்ளர் சக்கரை. அவ்வளோதான். 6 டம்ளர் சர்க்கரையும் போட போகிறோம் ஆரஞ்சு ஸ்குவாஷ்க்கு. ஓகே, 6 டம்ளர் சர்க்கரை போட்டாச்சு. இப்போ இது நல்லா காய்ச்சினோன்னா அதில் டஸ்ட் ஏதாவது இருக்கும் கண்டிப்பாக. போது அப்படியே நம்ம வடிகட்டிக்கலாம். கண்டிப்பாக தான் ஏதாவது வரணுமா? அப்படிலாம் ஒன்றும் இல்லை. நம்ம கரைஞ்சா கரைஞ்சு ஓரளவுக்கு பிஸ்பிஸ்ப்பு வரும்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி பிஸ்பிஸ் வந்தால் போதும். கம்பி கலர்லாம் வரணும். ஓகே, கையில் இப்படி வச்சு பார்க்கணும். அப்போ பிஸ்பிஸ்ன்னு இருக்கணும். இது கொதிக்கும் போது இந்த நுரையில் அழுக்க மாதிரி இருக்கும். அதை எடுத்துடலாமே. அதுக்கு வடியை கட்டிடலாமே எல்லாத்தையும். அப்படி வடிகட்டிடலாம். இது ஃபுல்லாக எடுத்து இது பண்ணுற வேண்டாம். இது எப்பவுமே நுரையில் வந்து வந்துடும். அழுக்கு இருந்தால் நுரையில் வந்துடும். ஒன்றும் பிரச்சனை இல்லை. வடி வேணா கட்டலாம்ல? வடிகட்ட மாட்டாங்க. அப்படி வெல்லம் தான் அப்படி வடிகட்டுவாங்க. சர்க்கரை இப்படி தான் அழுக்கு தான் எடுப்பாங்க. வெல்லம் உனக்கு மண் இருக்கும் நிறையா, அதனால அது அப்போ தான் வடிகட்டுவாங்க. இது சும்மா லைட்டாக டஸ்ட்டு தான். இது வேற ஒன்றும் இல்லை. ஓகேவா? இப்போ நல்லா வெந்துருச்சா? இன்னும் கொஞ்சம் ஆகும். அது எவ்வளோ நேரம் ஆகணும்னு எப்படி தெரியும்? அது பிஸ்பிஸ் வாங்கணும். ஓகேவா? அவ்வளோதான். தொட்டு பார்க்கணுமா? ஆமாம், தொட்டு காமி. இன்னும் கொஞ்சம் லைட்டாக. இப்போ தொட்டா ஒரு மாதிரி க்ரீம் மாதிரி இருக்கணும். நல்லா கொதிச்சிருச்சு சர்க்கரை பாகு. சொன்னால லைட்டாக பிசு பிசுன்னு இருக்கணும். இந்த கன்சிஸ்டன்சி பார்த்துக்கோங்க. இதான் மெயின் ஸ்குவாஷ்க்கு. இல்லாட்டி ஸ்குவாஷ் தண்ணி மாதிரி ஆயிடுச்சுன்னா நல்லா இருக்காது. லைட்டாக ஓகே, அது நம்மளுக்கு டச் அண்ட் ஃபீல் தான். நம்மளுக்கு டச் பண்ணி பார்த்தா உங்களுக்கு தெரியும். ஒரு கம்மி பதம் 2 கம்மி பதம் அதெல்லாம் கிடையாது. அது ரொம்ப கெட்டியாயிடும். ஓகே, டன். ஓகே, அவ்வளோதான். இப்போ என்ன பண்ணணும்? ஆற வைக்கணும். அவ்வளோதான். இதை ஆற வச்சுட்டு அப்புறம் ஜூஸை கலக்கணும். சரி, இதை ஆற வச்சுட்டு நான் காமிக்கிறேன். இது இந்த ஆரஞ்சில் கமலா ஆரஞ்சில் வந்து ஸ்குவாஷ் பண்ணும்போது எலுமிச்சை பழம்லாம் புழிஞ்சு விடுவாங்க. ஏன்னா அந்த புளிப்புக்கு. இது வந்து அப்படி இல்லை. இது ஃபுல்லாகவே இது ஆக்சுவலாக ஏற்கனவே புளிப்பு. ஆமாம், அதனால நம்மளுக்கு இது அந்த எலுமிச்சை பழம் சேர்க்குற வேலையெல்லாம் இல்லை. ஃபுல்லி பியூர் ஆரஞ்சு தான் அது. ஓகே, எஸ். இந்த பேபி ஆரஞ்சஸ் இல்லாட்டி மினி ஆரஞ்சஸ் இதோட பெனிஃபிட்ஸ் என்னன்னு சொல்லி பார்க்கலாம். ஆரஞ்சஸ் பொறுத்த வரைக்கும் காமன் பெனிஃபிட் தான். ஆரஞ்சு வந்து ஒரு லோடட் பவர் ஹவுஸ் ஆஃப் விட்டமின் சி.
நம்ம பாடிக்கு தேவையான நேச்சுரல் டிஃபென்ஸ் மெக்கானிசம். ஸோ எல்லா ஆரஞ்சஸ்க்குமே இது ஒரு இது இருக்குது. இதில் நம்ம ஃபைபர்ஸ் இதெல்லாம் சேர்த்து சாப்பிடும்போது வில் கெட் ஆல் த பெனிஃபிட்ஸ். நம்ம கட்டுக்கான தேவையான ப்ரோபயோட்டிக்ஸ் சப்போர்ட்ஸ் எல்லாமே இது பண்ணும். ஆரஞ்சு வந்து ட்ரெடிஷ்னலி வந்து ஒரு எலக்ட்ரோலைட் ரிச் ஃபுட்டும் கூட ஆக்சுவலாக. ஓகே. ஸோ ஒன் சூப்பர் ஃப்ரூட் ரேஞ்சுக்கு இதை நம்ம சொல்லலாம் ஆக்சுவலாக. பட் நம்ம இப்போ எங்கே மெயினாக பார்க்க போகிறோம், இதெல்லாம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு, தெரியாத சில விஷயங்கள் இருக்குது. இப்போ இந்த ஆரஞ்சு இந்த தோல் பீல் இந்த இதெல்லாம் வந்து நம்ம தூக்கி போடக்கூடாது. இது வந்து நல்ல பெனிஃபிட்டான சீட்ஸ் கூட யூஸ் பண்ணுவாங்க. கூட யூஸ் பண்ணுவாங்க. இது யாரும் நம்ம சொல்லாத விஷயம். ஓகே. ஸோ நான் ஃபர்ஸ்ட் சொல்றேன் இது ரெண்டையுமே ஒரு நல்ல ஒரு ப்ராப்பரான ஒரு வெசல்ல வச்சு ஒரு 1 வீக் நல்லா ட்ரை பண்ணணும். சன்ல சன் ட்ரை நல்லா ட்ரை பண்ணி இதுல உள்ள எந்த மாய்ச்சர் ஈரப்பதமே இருக்கக்கூடாது. நல்லா பொடி பண்ற அளவுக்கு ரெண்டையுமே. இப்போ எப்படி இருக்கு பாரு, ஒரு மாதிரி இந்த முஷியா இருக்குல்ல. ஸோ இது ஃபுல்லாமே வெட்ட எல்லாமே எடுத்து ட்ரை இதுக்கு வந்துடணும். அது அதே மாதிரி தான் இதுக்கும் பொருந்தும். இது வாஷ் பண்ணிக்கலாமா காய வைக்கிறதுக்கு முன்னாடி? வாஷ் பண்ணலாம். இது மட்டும் வாஷ் பண்ணி எல்லாத்தையுமே வாஷ் பண்ணிடலாம் ஒரு வாட்டி. அப்பதான் நல்லது. வாஷ் பண்ணலாம். வாஷ் பண்ணி வைக்கலாம், அதுவும் தப்பு கிடையாது. கடையில வாங்குனீங்கன்னா சத்தியமா வாஷ் பண்ணி தான் ஆகணும். இதாவது நம்மளோட சொந்த மரம்னால எதுவுமே நமக்கு பொல்யூஷன் கிடையாது. இந்த பூச்சிக்கொல்லி மருந்து அதெல்லாம் போடுறது கிடையாது. அதனால ஓகே நாங்க கூட அப்படியே போடலாம். பட் கடையில நீங்க வாங்குனீங்கன்னா கன்ஃபார்மா கண்டிப்பா டர்மரிக் அண்ட் சால்ட் வாட்டர்ல வாஷ் பண்ணுங்க. வாஷ் பண்ணி முடிச்சிட்டு 1 வீக் நல்லா ட்ரை பண்ணுங்க. நல்லா ப்ராப்பர் சன்ல மழையில தண்ணி கிணி படாம ஷேட்ல வச்சு விட டைரக்ட் சன் ஃபுல்லா பண்ணிருங்க. அதுக்கப்புறம் எடுத்து சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. 1 வீக் முடிஞ்சது குட்டி இத ரெண்டையுமே வந்து நீங்க பவுடர் பண்ணலாம். இந்த ரெண்டையுமே பவுடர் பண்ணி தனித்தனியா பண்ணணும். இதுல உள்ள ரேஷியோ தான் மேட்டர். இத தனியா பவுடர் பண்ணிட்டீங்க, இத தனியா பவுடர் பண்ணிட்டீங்க, இத ரெண்டையும் அதுக்கப்புறம் தனித்தனியா பவுடர் பண்ண அப்புறம் மிக்ஸ் பண்ணணும். 9:1 which means இது 90 கிராம்னா இது 10 கிராம். சோ அப்படி யூஸ் பண்ணும்போது கம்பைன்டா அந்த ரேஷியோல வந்தா தான் உங்களுக்கு பெஸ்ட் பெனிஃபிட். இது என்ன பண்ணனும் சாப்பிடணுமா? இது வந்து டைரக்ட் இன்ஜெக்ஷனுக்கு அந்த அளவுக்கு ரெக்கமெண்ட் பண்ணல. வேண்டாம், ஸ்கின் கேருக்கு யூஸ் பண்ணுங்க. காஸ்மெட்டிக் ஃபேண்டாஸ்டிக் ப்ராடக்ட். நான் ஒண்ணா தெரிஞ்சத சொல்றேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இது வந்து நேச்சுரலா இல்ல AHA நிறைய இருக்கு. ஓகே. PHA அதெல்லாம் சொல்லுவாங்களே. ஆமா, அந்த மாதிரி ஒரு இது இருக்கு. ஸ்கின்னுக்கு வந்து ஈவன் டோன் கொடுக்கும். அத சில பேர் பேர்லாம் பேட்சியா இருக்கும்ல, அதெல்லாம் மாற்றும். அது என்ன பிக்மெண்டேஷன் வந்து இருக்கத கொஞ்சம் ஈவன் பண்ணும் ஒண்ணு. அண்ட் மெயின் விஷயம் என்னன்னா still it is a vitamin C boost தான். ஸ்கின்னுக்கு தேவையான ஒரு மெயினான விஷயம். இதுல அந்த சீட்ல பாத்தீங்கன்னா தேவையான சில பாலிஃபினால்ஸ் அப்படின்னு சில ஒரு ஆன்டாக்சிடென்ட் காம்பவுண்ட்ஸ்லாம் இருக்கு. பட் இதுக்கு வந்து நமக்கு ரொம்ப தேவையில்லை. நம்ம மைல்டா தேவை. எங்க மைல்டா தேவை அப்படின்னா இந்த சீடை இதே மிக்ஸ் பண்ணி இந்த ரேஷியோல நீங்க பாடி பேக் அப்ளை பண்ணீங்கன்னா ஓகே. பாடி பேக் அண்ட் ஸ்க்ரப். பாடி பேக் மெயினா ஸ்க்ரப் மைல்டா சுகர் ஆட் பண்ணிட்டு நல்லா ஸ்க்ரப் பண்ணலாம். பாடி பேக் கூட நேச்சுரல் டியோடரைசர் இருக்கு. ஓகே. உங்க ஸ்மெல்ல கம்மி பண்ணும். அதாவது பிரச்சனை இருந்துச்சுனா கம்மி பண்ணும். அண்ட் எஸ்பெஷலி நீங்க ஹேருக்கு யூஸ் பண்ணும்போது ஹேர் பேக்கா யூஸ் பண்ணும்போது பாத்தீங்கன்னா இதோட கர்ட மிக்ஸ் பண்ணி ஹேர் பேக்கா யூஸ் பண்ணலாம். ஒரு 3 மினிட்ஸ் வச்சா கூட போதும். உங்க ஸ்கேல்ப்ல உள்ள அந்த மைல்ட் ஃபங்கல் இந்த விஷயங்கள்லாம் it can handle very well with almost zero side effect. நிறைய இதுல பெனிஃபிட்ஸ் இருக்கு. அது வந்து என்னன்னா நெக்ஸ்ட் வர வீடியோஸ்ல ஒவ்வொண்ணா பாப்போம். So இப்போதைக்கு ஒரு brief கொடுத்தாச்சு introduction about these benefits of orange juice, peels and seed. ஆமா. ஓகே. அதுக்கு அப்புறம் எல்லாமே இருக்கு. இன்னொரு ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு விஷயம் சொல்லணும்னா இந்த ரேஷியோ பவுடரை ஹனில மிக்ஸ் பண்ணி ஃபேஸ்க்கு ஒரு 3 மினிட்ஸ் போட்டா ஃபேஸ் நல்லா பூஸ்டா இருக்கும். ஓகே. சோ இப்போதைக்கு இந்த விஷயங்கள் ஃபாலோ பண்ணலாம். பட் டெஃபினெட்லி இதுல உள்ள எல்லாமே நமக்கு யூசபிள் ப்ராடக்ட். ஓகே. சோ இட் கேன் ஆல்வேஸ் என்ஹான்ஸ் us ஒன்னு உள்ள ஒன்னு வெளிய. நாளைக்கு ஒரு ஸ்பெஷல் இது ட்ரை பண்ண போறோம். ஸ்குவாஷ், ஹெல்தி ஸ்குவாஷ். We will tell you later. Yeah. சீக்கிரமா சந்திப்போம் மக்களே. பை. குட்டி மகன் ரொம்ப ஆயிடுச்சு. இது நல்லா இப்போ இந்த சுகர் சிரப் ரெடி ஆயிடுச்சு. நல்லா ஆயிரணும்னு இந்த புளிஞ்சு வச்சிருக்கிற ஜூஸை நம்ம இதில் கலந்து பாட்டிலில் அதில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். கிளாஸ் பாட்டில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. அவ்வளோதான், ஸ்குவாஷ் ரெடி. ரொம்ப சிம்பிள். இது வந்து ஒரு கலந்து காமிச்சிடலாமா? எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பயங்கர ஸ்வீட்டா இருக்கும். ரொம்ப நல்லா இருக்கு. இதே நம்ம எப்படி ஹெல்த்தியா பண்றதுன்னு நாளைக்கு பார்க்கலாம். சுகருக்கு பதிலா வேற ஏதாவது ஒரு ஆல்டர்னேட்டிவ் வச்சு நம்ம பண்ண போறோம். ஒரு கிளாஸ்ல 1/4 கிளாஸ் சிரப் போட்டுக்கலாம். ஓகே. அப்புறம் மீதி தண்ணி மிக்ஸ் பண்ணிட்டு நம்மளுக்கு ஆரஞ்சு ஜூஸ் ரெடி. ஆரஞ்சு ஜூஸ் ரெடி. ஐஸ் வேணா போட்டுக்கோங்க. ஐஸ் போட்டுக்கலாம். இல்ல சிரப் நம்ம ஃப்ரிட்ஜ்ல வச்சா சில்லுன்னு தான் இருக்கும். தண்ணியும் சில்லுன்னு இருக்கணும், அப்பதான் உங்களுக்கு இதா இருக்கும். இது வந்து நம்ம கடையில வாங்குற ஸ்குவாஷ் அப்படியே ஆரஞ்சு கலரா இருக்கிறதுக்கு காரணம் வந்து அவங்க கெமிக்கல்ஸ் எல்லாம் மிக்ஸ் பண்ணுவாங்க. ஆமா, அதனால கலர் வேணும்னா அந்த மாதிரி கலர். அருண் பாபு, ஓகே, இதை டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ரொம்ப நல்லா இருக்கு. சுகர் கரெக்டா இருக்கா? சுகர் ஆப்வியஸ்லி எனக்கு ரொம்ப ஓவரா தெரியுது, பிகாஸ் நான் சுகர் சாப்பிட மாட்டேன். பட் மற்றவங்களுக்குலாம் அது ரொம்ப கரெக்டாக இருக்கும்.
நாளைக்கு இது சுகருக்கு பதிலாக வேற ஆல்டர்னேட்டிவ். இது வந்து எலுமிச்சம்பழம் சேர்க்காம எவ்வளவு நல்லா இருக்கு பாரு அந்த புளிப்பு. எலுமிச்சம்பழம் நிறைய சேர்த்தா தான் உங்களுக்கு புளிப்பு வரும். இது வந்து ஒரே அதான் அந்த ஆரஞ்சஸ் மினி ஆரஞ்சஸ்லேயே அவ்வளோ ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு சுவார் அண்ட் பிட்டர் டேஸ்ட். ஸ்வீட்டாகவும் இருக்கு. ஃப்ளேவர் ரொம்ப நல்லா இருக்கு. ஆரஞ்சு ஃப்ளேவர் நேச்சுரலாக இருக்கு. ஏன்னா பியூர் ஆரஞ்சுனால. ஸோ நம்ம இதை வச்சு இன்னும் நிறையா டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்லாம் பார்க்க போகிறோம் கூடிய சீக்கிரம். ஸோ ஸ்டே டியூன்ட். கத்தம் இதுவே ஆரம்பம். எப்படி இருக்கு பாருங்க. இன்னும் சக்கரை வேணுமா? ஐயோ கம்மியா தான் போட்டு கம்மியா சிரப் போட்டுருக்கேன். சிரப் கம்மி விட்டுருக்கேன். சிறப்பு தனியா வைப்பேன், சக்கரை தனியா வைப்பேன். இல்ல சிறப்புல சக்கரை போட்டு சிறப்பு தண்ணி மட்டும் மிக்ஸ் பண்ணிக்கேன். தண்ணி மட்டும் நல்லா இருக்கா? சுகருக்குனால சிரப் கொஞ்சம் கம்மி விட்டேன். சரி சரி. வாசனை எல்லாம் அப்படி புளிப்பு கரெக்டா போய் பாருங்க. ஓகே. ஆரஞ்சு ஜூஸ் எப்படி இருக்கு? ஸோ இது வந்து ஹோம்மேட் ஆரஞ்சு ஜூஸ் வித் சுகர். நோ கலர் பட் ஆக்சுவலி ரொம்ப நல்லா இருக்கு. கம்மியாக தான் இந்த சிரப் போட்டிருக்காங்க. அந்த சிரப் இதில் உள்ள ஒரு ஹெல்த்தி வேரியன்ட் நாங்க எங்கள் தலைமையில் நாளைக்கு இல்லை எப்போ வேணாலும் வரும். நாளைக்குன்னு சொல்லாதீங்க எல்லாரும். எப்போ வேணாலும் வரும் அந்த வீடியோ. அடுத்து நாங்கள் ட்ரை பண்ணுவோம். தேங்க்யூ. ஆரஞ்ச் ஸ்குவாஷ் எப்படி இருக்கு ஸ்மெல்லு? குடி அப்படியே குடி. சூப்பராக இருக்குல்ல? அதான் சொன்னேன். அப்படியே குடிச்சிட்டான். ஓகே. இப்போ ஸ்குவாஷ் எப்படி ஸ்டோர் பண்ணுறதுன்னா ஒரு கிளாஸ் பாட்டில் உங்ககிட்ட இருந்துச்சுன்னா அதில் ஸ்டோர் பண்ணுங்க. ஆமாம், பிளாஸ்டிக் வேண்டாம். நான் சிட்ரஸ் ஃப்ரூட்லாம் கிளாஸில் தான் ஸ்டோர் பண்ணாதான் நல்லது. இந்த மாதிரி கிளாஸ் பாட்டில் ஸ்டோர் பண்ணி நீங்கள் ஃப்ரிட்ஜில் எவ்வளோ நாள் வச்சுக்கலாம்? 6 months வரைக்கும் கூட 1 year கூட வச்சுக்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. Okay. ஏன்னா துளி கூட தண்ணி சேர்க்காம தானே பண்ணியிருக்கோம். ஆமாம், ஃபுல்லாக சுகர் சிரப். பார்த்தாரு. ஓகே, இப்படி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. சில்லுன்னு இருக்கும். நம்ம தண்ணி கலந்தாலும். ஆமாம், ஜூஸ் போட்டு தரும்போது ஐஸ் வாட்டரில் போட்டு கொடுங்க. அப்போ தான் நல்லா சில்லுன்னு இருக்கும். இல்லாட்டி நீங்கள் ஐஸ் க்யூப்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.